மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலைகள் ஏற்படுங்கிறதுனால, காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கட்டாயமாக இந்த விஷயங்கள் இந்த நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் பரிபூர்ணமான நிவாரணம் பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் 21 ஏப்ரல் 2023 முதல் 27 ஏப்ரல் 2023 வரையிலான வார ராசி பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக தனித்துவமாக நாம தொகுத்து வழங்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வாரத்தில் கிரக நிலைகளில் 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 22 ஏப்ரல் 2023 சனிக்கிழமை அன்னைக்கு, அதை சித்திரை 9ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து மீனத்திலிருந்து மேஷத்திற்கு நகர்ந்து 5 கிரக சேர்க்கையாக மாறுகிறதுங்க. இரண்டாவது மாற்றமாக 23 ஏப்ரல் 2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது சித்திரை 10ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து நகர்ந்து ரிஷபத்திற்கு சென்று அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கிர பகவானோடு இணைந்து கொள்கிறாருங்க. மூன்றாவது மாற்றமாக 25 ஏப்ரல் 2023 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, சித்திரை 12ஆம் நாள் அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார். கடைசி மாற்றமாக 27 ஏப்ரல் 2023 வியாழக்கிழமை அன்னைக்கு, சித்திரை 14ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. இந்த மாதிரியான 4 விதமான கிரக மாற்றங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்குங்க. சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நம்ம தினசரி ராசி பலன்களை பார்த்து உங்களுடைய சந்திராஷ்டம பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்துல உங்களுடைய பொருளாதாரமானது மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சால்வ் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீருங்க. ஆனாலும் நீங்கள் செலவுகளை குறைத்து சேவிங்ஸ்ல ஆர்வம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பெரும்பாலான கடன் பிரச்சனைகள் தீருங்க. ஒரு அற்புதமான வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமையும். எனவே கடன் ப்ராப்ளம் தீர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க. புதிய பிளான் செய்து நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்கிறதுனால நிறைய திட்டங்களை உருவாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது சில விஐபிகள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவர்கள் மூலமாக உங்களது முன்னேற்ற பாதை கண்டிப்பாக ஒரு நல்ல படிகளை ஏறக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையுங்க. நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம் நண்பர்களே. ஸோ உடனடியாக நமது ராசி பலன்களையும் வார ராசி பலன்களையும் நீங்கள் பெறுவதற்காக இப்பொழுதே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்கிறத நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க. இப்பொழுது நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டால் அனைத்தும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இதுவரைக்கும் சில தோல்விகள்ல இருந்து நீங்க தோண்டு போய் காணப்பட்டீங்க அப்படின்னா இப்பொழுது நீங்கள் மீண்டு வருவீங்க. தோல்வியிலிருந்து மீண்டு வந்து எழுச்சி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எதிரிகள் எல்லாம் தானாக விலகக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப நாளா இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்கள் கூட இப்பொழுது நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியுங்க. அதுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க. அது வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இப்பொழுது பிறருக்கு நீங்கள் செஞ்ச உதவியோட தவறாக சில புரிதல்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடுங்க. எனவே மற்றவங்களுக்கு அது தீமையாக தெரியலாம். எனவே உங்களது உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல குணத்தை நீங்கள் வைத்திருக்க வேண்டிய அவசியம் தான். இருந்தாலும் அது மற்றவங்க பார்வையில் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஆடம்பரமான செலவுகளை குறைத்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. என்னதான் அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல ஆதாயம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களது எதிர்காலத்திற்காக நீங்கள் கண்டிப்பாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். தொழில் ரீதியாக உங்களுக்கு உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கான உழைப்புக்கேற்ற நல்ல பலன்கள் கிடைக்குங்க. தொழிலில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் உண்டு. தன லாபங்கள் நிறைந்து காணப்படுங்க தொழில். ஆனாலும் மறைமுகமாக சில சோகமான நினைவுகள், சோகமான சில விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி நடக்கலாம். எனவே அலுவலக பணிகளில் அல்லது வியாபாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டிகளை நீங்கள் சமாளிக்கிறதுக்கான ரெடியாக இருக்க வேண்டியது அவசியம். அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. இப்பொழுது புதிதாக சில பார்ட்னர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது ரொம்ப ரொம்ப அவசியம். புதிதாக சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நல்ல உழைப்புக்கேற்ப நல்ல பலன்கள் கிடைக்கிறதுனால வியாபாரிகள் உழைப்பை கண்டிப்பாக போடுங்கள். ஆனால் வேலையாட்கள் மற்றும்
உங்களது சக ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்பொழுது பகைமை உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. கூட்டு வியாபாரம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள் லாபத்தை தரும் என்றாலும் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடுகளை மேற்கொள்ளலாம். இப்பொழுது உங்கள் வியாபாரத்திற்காக வெளிமாநில ட்ரிப் போகக்கூடிய, அதாவது பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குங்க நண்பர்களே. அதிகமான செலவுகள் உங்களுக்கு அந்த பயணங்கள் மூலமாக ஏற்படலாம். ஆனால் தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. அதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதிகமான வேலைப்பளு உங்களுக்கு தொழிலில் இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. எனவே வேகமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் சீராக நடைபெற்றாலும் அதில் நிதானித்து செயல்படுங்க, அவசரப்படக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு இப்பொழுது நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுகிறதுங்க. இப்பொழுது அலுவலக பணிகளில் பல மாதங்களா நீடித்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு அலுவலக பணியில் இப்போ சார்பாகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் ஆஃபீஸில் இப்போ உங்களுடைய பிரச்சனைகள் பெரும்பாலானவை சால்வ் ஆகும். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உங்களது மேலதிகாரிகள், உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு திறமைகள் வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு சிறந்த அங்கீகாரம் நிறைந்த வாரமாக உங்களுக்கு அலுவலக பணிகள் இந்த வாரம் அமையுங்க. எனவே கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு வாரமாக உங்களுக்கு அலுவலக பணிகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மேலும் நீங்கள் விரும்பிய டிரான்ஸ்ஃபர் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் சிறப்பாக வேலை செய்யறதுனால உங்களுக்கு பாராட்டுகளும் கூடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். சக ஊழியர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. சக ஊழியர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை நீங்க தலையிடக்கூடாது. உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல ஒரு நம்பிக்கையான வாரமா அமைங்க. உங்க மனக்கறந்த காதலரை நீங்கள் அதிகமாக நம்புவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பாண்டிங் உங்க காதலர் கூட ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களால் தீர்த்து கொள்ள முடியும். காதல் சம்பந்தமான பிரச்சனைகள்ங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் பேசி நீங்கள் தீர்க்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களது மனக்கறந்த காதலருடன் உட்கார்ந்து பேசுங்க. இப்பொழுது உங்களுடைய ரகசியங்களை கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய காதலரின் ரகசியங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே பேசுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் காதலர் மீதான நம்பிக்கை அதிகரிக்குங்க. தன்னம்பிக்கை பெருகும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு வாரமாக உங்களது மனம் குறைந்த காதலருடன் இந்த வாரம் இருக்குங்க. காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். பேசி தீர்த்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையும் தீரும். இப்பொழுது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபகாரியங்கள், கல்யாணம், காதுகுத்து அப்படின்ட்டு அடுக்கடுக்க நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையலாம். சில உறவினர்கள் மூலமாக பகைமையான உணர்வுகள் ஏற்படலாங்க. அதை தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. இப்பொழுது உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெண்கள் தீர்த்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அதில் பெண்கள் அதிக கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக அதை தீர்க்க முடியுங்க. இப்பொழுது உங்களுக்கு வீட்டுக்கு தேவைகள் என்னென்னவோ அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். திருமண வாழ்க்கை நல்ல சுவையானதாக மாறக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக, இல்லற வாழ்க்கையை இனிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்குங்க. ஹாப்பி மூமெண்ட்ஸ் நிறைந்த வாரமாக குடும்ப வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்கு அமைகிறது. ஆனாலும் உங்களது வாழ்க்கை துணைக்கு நீங்கள் கொஞ்சம் உதவிகள் செய்யணுங்க. அவளுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வீட்டு வேலைகள் செய்து கொடுக்கறது போன்ற விஷயங்களை நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இல்லற வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை அதிகரித்துக் கொள்ள முடியும். இப்பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அவசியம். கொஞ்சம் உங்கள் வேலைகளை ஷேர் பண்ணிக்கங்க. மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பான உணர்வுகள் இப்பொழுது குறையலாங்க. கற்றலில் மாணவர்கள் சில பேர் ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் டல்லாகவே இருக்குங்க. பலவிதமான சிந்தனைகள் மனசில் உருவாகலாம். அதன் மூலமாக சோர்வான சூழ்நிலை ஏற்படுங்க. இறை வழிபாடுகள் செய்யுங்க. அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக மன நிம்மதி பெற்று உங்களுடைய பழைய வேகத்தை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். இப்பொழுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள். நடராஜர் வழிபாடு அதிகமான நன்மைகளை உங்களுக்கு தரும். காளியம்மன் வழிபாடு கண்டிப்பாக உங்கள் மன அமைதியை ஏற்படுத்தி தருங்க. எனவே காளியம்மன் வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நீங்கள் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பூவை வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதனால் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி வரதுனால 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவதாக என்னென்னா, உங்களுடைய தினப்பலன்களை நீங்கள் வாரப்பலன்களை உடனடியாக தெரிந்து கொள்ள நமது வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக நம்ம அப்லோட் ஆன உடனே சுட உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, உங்களது தினத்தையும் உங்களது வாரத்தையும் நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்க, எதை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிளானை நீங்கள் அதன் பிரகாரம் மாற்றிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது
கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள இத்தருணத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரத்தில் நமது ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி தினப்பலன்களையும் உங்களை பார்க்குறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.